Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு 8ஆம் வகுப்பு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் சில டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு, சில டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சிட்டவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓவரால் 50 மார்க்ஸ். ஸோ அறிவியலில் ஃபஸ்ட்டு நமக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், எல்லாத்தில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் தரோவாக இருங்க. ஏன்னா 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை மார்க், அதாவது ஓவரால் 50 மார்க்ஸ் இல்லையா. இப்போ சரியான விடையை தெரிவு செய்க பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக, அது ஒரு 5 மார்க்ஸ் வருது. 5 + 5 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறுத்துக, அகெயின் பொறுத்துக ஒரு 5 மார்க்ஸ் வருது. 5, 10, 15 இது வரைக்கும் நம்ம 1 மார்க்ஸ் வரைக்குமே 15 மார்க்ஸ்க்கு கவர் ஆகிடுச்சு. ஸோ 1 மார்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது பாருங்கள். 50ல் 15 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸே. அதுக்கு அடுத்தது சுருக்கமாக விடையளி. இதில் பார்த்திங்கன்னா வரையறு அப்படின்னு இருக்கா, அந்த கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. என்றால் என்ன, அதாவது நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட இது வந்து என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, படிக்காமல் விடாதீங்க. ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக அதை தேடி படிங்க, ஓகேங்களா. என்றால் என்ன, அடுத்து வரையறு, நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக அப்படின்னு இருக்கோம் இல்லையா அது, அடுத்து விதி, ஓகேங்களா, விதின்னு இருக்கோம் இல்லையா அந்த விதியை தேடி படிங்க. பண்புகள், பயன்கள், கூறுகள், அடுத்து வேறுபடுத்துக, வேற்றுமை தருக, இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், புவி தொகுப்பு என்றால் என்ன ஒரு கொஷின் வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு காரணம் கூறுக 2 மார்க் கொஷினில் ஏதேனும் 10. அடுத்தது விளைவுகள் யாவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இயற்பியல்லையும் வேதியியல்லையும் இருக்கக்கூடிய கணக்கை வந்து கம்பல்சரி தரோவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுவும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பொருண்மை அழியா விதி வரையறு, வேதி சமன்பாடு என்றால் என்ன. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா இது எல்லாமே சரியாக தவறாக என கூறுக. அடுத்து கிரேனியம் என்றால் என்ன, ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக அதில் ஒரு அட்லீஸ்ட் 50% இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விரிவான விடையளி பார்த்திங்கன்னா 3 × 5 15 மார்க்ஸ். நிலை மின்காட்டி என்றால் என்ன, அது செயல்படும் முறையை விளக்குக, அல்லது ஒலி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும். 28ல் வந்து நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 29 பார்த்திங்கன்னா இது வந்து வேதியியல்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. முற்றுப்பெறா வாய்ப்பாட்டினை எழுதி அதன் சமன் செய்க. அடுத்தது சமன்பாடுகளை சமன் செய்க அல்லது அப்படின்ற மாதிரி இது வந்து வேதியியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உயிரியல்லேருந்து மனித உடலில் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் யாவை அல்லது மூட்டுகளின் வகைகளை கூறுக, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருகன்ற மாதிரி உயிரியல்லேருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதும் போது நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதில் வந்து தெரியல, எந்த லெசன்ஸில் தெரில, எந்த கொஷின்ஸ் நம்ம ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மாடல் கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.